என்னோட பையனுடைய வீடியோ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரொம்பவே வைரல் ஆச்சு. பெங்களூர்ல ஒரு மார்க்கெட்ல ஒரு பையன் வந்து ஒரு கீரைக்கட்டைய வந்து எண்ணிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு நாள் தனித்தனியா எண்ணி, அது மேல அவன் தலையில ஒரு ஸ்மார்ட் ஃபோன வச்சுக்கிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பான். இப்படி பண்றதுனால ஒரு 1 ஹவருக்கு ரூ. 250 அவங்க வந்து சேலரி குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இப்படி பண்றாங்க? யார் இத பண்றா? இத நம்பளாலயும் இந்த ஜாப்ப பண்ண முடியுமா? இப்படி நம்ம எடுக்கிற வீடியோல யாருக்கு அனுப்புறோம்? எதுக்காக அனுப்புறோம்? அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லா வந்து வீடியோ பாருங்க. ஸோ பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ஃபேமிலி மெம்பருக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ தான். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வீடியோ தான் இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு ஜாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்துருப்போம். முக்கியமாக நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு காய்கறி நறுக்கிறோம், இல்லை வந்து அரிசியில் நெல் பொறுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இல்லை வீட்டு வேலை செய்யறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி கோப்ரோவோ இல்லை வந்து அவங்க பர்டிகுலராக ஒரு கம்பெனி நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற கிளாஸஸோ இல்லை அது அவங்க கொடுக்குற கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்டைல் ஃபீல்ட் தான். நீங்கள் வந்து டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரி துணிக்கு எப்படியெல்லாம் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கணும், என்ன மாதிரி நம்மளுடைய கை மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால் வந்து ஈஸியாக இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு அனுப்பணும். சரி, ஓகே, இப்படி நம்ம அனுப்புகிறோம். இந்த அனுப்புறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம பண்ணுற வேலையை ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி மட்டும் வீடியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டா மட்டும் போதும். சரி, நம்ம வேற யாருக்கு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐக்காகவே ஸ்டார்ட் அப் பல நிறுவனங்கள் வந்து இருக்கு. அவங்க கிட்ட நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அதாவது நம்மளுடைய டேட்டாஸை நம்மளா தான் கொடுக்குறோம். அதுக்கு அவன் காசு கொடுக்குறான். ஃபர் ஹவருக்கு ரூ. 250 அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, ஒரு ஏஐ ரொபோட்டிக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக. எப்படி நம்ம அந்த குழந்தைகளுக்கு ஆகாங்காய்ச்சி சொல்லிக் கொடுப்போமோ அந்த மாதிரி ஒரு ரொபோட்டிக் இருக்குன்னா, அந்த ரொபோட்டிக்கு நம்ம வந்து ஒரு வேலையை எப்படிலாம் செய்யலாம். இப்போ ஒரு பூ கட்டுறோம் அப்படின்னா, அந்த பூ கட்டுறதுக்கு எத்தனை ஃபிங்கரை நம்ம யூஸ் பண்ணோம், எந்த மாதிரியெல்லாம் அந்த பூ மாதிரி அந்த நூலை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம வீடியோவாக அந்த டேட்டாக்காக, ஐ மீன் நம்ம ஏஐக்காக நம்ம வந்து டேட்டா கலெக்டர் அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். சரி, இந்த ஜாப் பண்றோம் இல்லையா, இந்த ஜாப்புக்கான பேர் என்ன அப்படின்னா யூகோ ஜெனரிக் டேட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றோம். இது வந்து ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வரப்போகுது. இப்போதைக்கு பார்த்தோன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலாக எல்லா விஷயத்துக்கும் எல்லா வேலைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொபோட்டிக் வந்துருச்சு, ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து, ஐ மீன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அந்த ரொபோட்டிக்கு அந்த ஏஐ ஃபீட் கொடுக்கும்போது அது கற்றுக்கும். நம்மளோட டேட்டா எல்லாமே நம்ம அதுக்கிட்ட கொடுத்து காசை வாங்கிக்கிறோம். அது என்ன பண்ணால் ஃபியூச்சரில் நமக்கே வேலை இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பி விட்டுரும். அப்போ நம்ம வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வேலையை இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இதை அப்ளை பண்ணலாம், நம்ம கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கு, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணி அப்படிதான் பண்ண முடியும். ஏனோ தானோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட வீடியோலாம் எடுத்து ஷூட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் காசு வருமா வராதா அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது முடியாது. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபேக்டரியை வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஃபேக்டரி இருக்குல்ல, மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு இல்லையா, அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க எம்ப்ளாய்ஸ் கிட்ட இருக்கிற டேட்டாஸை அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நிறைய வேலையை வந்து போயிட்டு இருக்கு. போக போகுது ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நிறையவே நடக்கும் போல. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருங்க துணி மடிக்கிறதெல்லாம் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சமைக்கிற வீடியோ, பூ கட்டுற வீடியோ, காய்கறி கட் பண்ணுற வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதோ வெளியில் அவுட் சைடில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து ஷூட் ஆகுது, மணல் அள்ளுறாங்க போல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போல். அதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ, ஐ மீன் நமக்கு வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான வேலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தலையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டா போதும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற வேலையை பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வீடியோ ஷூட் ஆகும். அதை நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து இது போயிட்டுருக்கு. இதை வந்து நீங்கள் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம கரெக்டான ஒரு கம்பெனி நம்மளை அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணு கேட்டால் ஓகே, பட் நம்மளா போய் அப்ரோச் பண்ணுறது அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட டேட்டா நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. நம்ம பண்ணலாம், வேறு எவ்வளோ ஒருத்தன் கண்டிப்பாக பண்ண தான் போகிறான். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது.